கேமிங் யூடியூபர்ஸ் சாரி vlog யூடியூபர் கேமிங் சேனல் நேம் மேலே உட்காந்து ஏறி சொல்லிக்கிட்டே இருப்பேன்னா ஸோ வந்து அதனால தாங்க கைஸ். ஸோ எனக்கு வந்து பழக்க தோட்டத்தில் வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு டியூஷனுக்கு வர டைம் ஆகிடுச்சு. அதனால் டியூஷனுக்கு வந்து இந்த கிரவுண்டு வழியில் நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம இப்படி வந்தோமா ஒரு காரு ஸ்கூட்டி நிற்கிது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம வீடு. ஸோ அது ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு. நான் வந்து எப்போ ஆல்வேஸ் இந்த பக்கங்கிற வந்து கிரிக்கெட் விளையாடுவேன். நாங்கள் ஒரு சில பழைய காரணம் ஸோ போர் அடிக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு vlog எடுக்கலாம்னு சொல்லி ஒரு vlog எடுத்துகிட்டு இருக்கோம். டியூஷனுக்கு போய் ஒரு vlog எடுப்போமே அப்படின்னு சொல்லி டியூஷனுக்கு போய் இருக்கோம் கைஸ். அங்கே பாருங்கள் மாடு போகுது தெரியுதா? நல்ல ஒரு பெரிய கிரவுண்டு. நம்ம வந்து அந்த வழியாக கூட வரலாம், அந்த வழியாக கூட வரலாம், இந்த வழியாக கூட வரலாம். ஸோ இது ஒரு ஸ்கூல் இருக்குது. இது ஒரு ஸ்கூலு, கொஞ்சம் சின்ன ஸ்கூலு தான், ரொம்ப பெரிய ஸ்கூல்லாம் இல்லை. எனக்கு வந்து டியூஷன் டைம் ஆகிடுச்சு. இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது டியூஷனு. கிரவுண்ட்லேருந்து வெளியே வந்தாச்சு. அது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம கேமிங் சேனலோட vlog சேனலோட பிளானுக்கு வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா vlog சேனலில் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரப்போகுது. ஸோ வர ட்ரை பண்ணுறேன். வர வைக்க முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ இன்னைக்கு இந்த வழியாக தான் போய் வந்து நான் விளையாட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் இந்த வழியாக போய் நான் விளையாட்டுருந்தேன். ஸோ டயர்டாகி திரும்பி வந்து குளிச்சுட்டு திரும்பியும் போகிறேன். இல்லை என்ன இருக்குன்னா குளிச்சுட்டு திரும்பியும் போகிறேன். வந்துட்டு திரும்பியும் டியூஷன் போக வேண்டியதாக இருக்குது. டியூஷன் போய் விளையாட்டுருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டு நம்ம கேங் கூட சேர்ந்துருந்தாங்க. ஈவினிங் சொல்லிட்டு செம்ம பெயின். ஒரு சில பல காரணத்தினால் தான் எதுவும் செய்ய முடியவில்லை. ஸோ ஒரு சில இதனால் ரிமூவ் பண்ணாலும் ஓரளவுக்கு பாடி கம்மி ஆயிடுச்சு கைஸ். முன்னாலாம் வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கும். வந்து ஒரு அளவுக்கு வந்து இந்த பக்கம் போடாமல் இப்படி பழக்கம் இல்லை, இது போடாமல் இல்லை. நெக்ஸ்ட் இந்த பக்கம் இப்படி போடாமல் நேராக போய் கிராஸை உங்களுக்கு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வந்து எப்பவுமே வந்து இந்த வழியாக நான் எப்பவுமே இந்த வழி நாங்கள் வந்து சொல்லிட்டு என் வீட்டில் வந்து இப்படி கட்டாகி இப்படி வருது இந்த வழி. அப்படியே வந்து இப்படியே போயிட வேண்டியதுதான். அங்கே அப்படியே வந்து இப்படியே போயிட வேண்டியதுதான். கேஸ் நான் கிராஸ் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கிராஸ் ஆனதுக்கப்புறமான வீடியோ கண்டினியூ பண்ண கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அதனால வீடியோ கட் பண்ணுறேன். ஓகேவா? தப்பாக நினச்சிக்காதீங்க எதுவும். ஸோ இந்த பஸ்ஸு கிராஸ் ஆகிறதுக்குள்ளே போதும் ஆயிரும் போது இப்போ கிராஸ் ஆகி இந்த பக்கம் வந்துச்சு. இப்போ கிராஸ் ஆகி இந்த பக்கம் வந்தாச்சு. இப்போ இந்த பக்கத்தில் இருந்து இப்போ இங்கேருந்து அப்படி கிராஸ் ஆகி போகணும். ஸோ அந்த பக்கத்துலேருந்து கிராஸ் ஆகி இந்த பக்கம் வந்தாச்சு கேஸ். இந்த பக்கம் கிராஸ் ஆகி பக்கம் வந்தாச்சு. ஸோ அந்த தட்டுக்குள்ளே போனது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா?
ஸோ கைஸ் அந்த தட்டுக்கிட்ட வந்தாச்சு. அதாவது வீடியோ கண்டினியூ பண்ண இதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட் வந்து ஸோ கேஸ் நம்ம போஸ்டர் ஒட்டணும்ல, போஸ்டர் பற்றி ஒரு வீடியோ போட்டணும்ல. டியூஷன் வந்து சரிங்க அந்த டியூஷன் தான் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த போஸ்டர் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் நான் அன்றைக்கி போஸ்ட்டில் போட்டிருந்தேன், வீடியோவில் போட்டிருந்தேன், ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். இந்த போஸ்டர் தான் அந்த வீடியோலேயும் இருக்கும். மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துருக்கேன். அது எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூஷன் இங்கே தான் இருக்குது. போஸ்டர் வந்து இங்கே தான் ஒட்டியிருக்கோம். பக்கத்தில் இங்கே தான் வீடு. ஸோ அதான் உழவர் சந்தை. ஸோ அதான் உழவர் சந்தை. அங்கேருந்து நீங்கள் ஆப்போசிட் கட்டினா இது நீங்கள் அப்படி போய் யூட்டன் வச்சு கூட இங்கே இந்த சைடு வரலாம். ஏன்னா அங்கே ஒரு கேப் பார்த்தீங்கன்னா அங்கே கிராஸ் ஆகி கூட நீங்கள் அங்கேருந்து வரலாம். நீங்கள் ஸோ இங்கே ஒரு பைக் நிற்கிது பார்த்தீங்கன்னா, அந்த சந்துலேருந்து அதுக்கு நேராக லாஸ்ட் வீட்டில் ஒரு கேட் இருக்கும். ஸோ அதான் வந்து டியூஷன் இருக்கிறாங்க அங்கே தான். ஸோ அங்கே லாஸ்ட்டில் ஒரு கேட் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் நான் உள்ளே போகிறேன். ஸோ ஓகேவா, அங்கே நாயும் வளர்க்குறாங்க. ஸோ டியூஷனுக்கு பசங்களான நாயும் கட்டி போட்டுருவாங்க. ஸோ ஓகே, டியூஷனுக்கு வந்தாச்சு. ஸோ ஒரு சில கிளிப் மட்டும் நான் எடுக்கணும். அப்புறமா நடுவில் பாய் டாட்டா பேசிக்கிறேன். ஒரு சில கிளிப்ஸ் வரும். ஓகேவா, நைட் ஒரு 7 மணிக்கு வீட்டுக்கு விட்டுருவாங்க நம்மளை ஒன்று. ஸோ ஓகே பாய். நம்ம தலைவன் டைகர் காம்பி வீடு. ஸோ எதுவும் பண்ண மாட்டான், மண்டை கட்டி போட்டுடலாம். ஸோ அந்தோடனே என்னை வாக்கு விட்டு போக சொல்லிட்டாங்க நாயே. ஸோ இது வந்து என் தம்பி. ஸோ உள்ளே இருக்கிறவங்க எங்கள் அம்மா மாதிரி. ஸோ அதனால நல்ல மனுஷங்க. அதனால தான் இவ்வளோ உதவிலாம் பண்ணேன். எனக்கு ஒரு உதவி பண்ணாங்கல்ல, ஸோ பதிலுக்கு நான் ஒரு உதவி பண்ண வேணாமா? ஸோ போனாலதான் எருமை வாடா. ஸோ ஒன்றும் கிடைக்கலாம் காமிக்க மாட்டேன், ஏன்னா எங்கள் ஆம்பளை பையன் ஓடனால இழுக்குறாங்க. ரொம்ப இழுக்குறாங்க நம்மளையா. பாருங்க, குட்டி குட்டி பப்பீஸ்லாம் இருக்குது. ஸோ அவரை போய் இவன் கடிக்கலாம் போக மாட்டான். இவனுக்கு 4 வயசு தான் ஆகுது. இவனுக்கு கொட்டை தான். குட்டி பப்பீஸ் இப்போ இவனு தான் அட்டாக் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, டம்க்காக ஒரு போஸ்ட் போடுறாங்க டைகரு. அங்கே பாருங்க வீட்டு நாய். எத்தனை படங்கள்லாம் வருது பாருங்க. ஓடிப்போ, தொடக்க விட்டுருவேன்.
ஓவரா பண்ணுறது. அவங்க அம்மா கேங்கெல்லாம் இருக்குடா. அப்படியே வாடா பாருங்க. என் ஏரியா அப்படின்னு கத்திக்கிட்டே அவங்க அப்பா வந்துட்டான். எங்கள் ஃப்ரெண்டு தான் அது. ஆனால் எதுக்கும் நம்ம இங்கே போய்க்கலாம். ஸோ இந்த ஏரியா நம்ம கிளம்புறோம். ஸோ இதில் நாய்க்கு வச்சு நம்மளால சமைக்க முடியாது. அப்புறம் வர பாருங்க. டைகர் வா. இப்போ இழுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பாருங்களேன், குட்டி பப்பி சோல் கேங்கே இருக்கு. உங்கள் அப்பா கிட்ட போகுது அது குடி. எங்கள் அப்பா கிட்ட போகுது. இந்த இருமனா இந்த அப்பா அம்மா சுற்றிட்டு இருக்கான். இங்கே பாருங்க, இன்னொரு நாய் அங்கே அங்கதான் நிற்கிது. இது வாடா. பாருங்களேன், ஒரு இங்கே தான் நிற்கிது. சில பேர் ஓடியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, இன்னும் அதே தான், அங்கேயே தான் இருக்கு அந்த குட்டி. இங்கே ஒரே போஸ்ட் கொடுத்தா என்ன கூப்பிட்டு போனேன். இங்கே பாருங்க, தாய் தகப்பெல்லாம் ஒரு கேங்காக நிற்கிது. பிள்ளைங்க ஒரு கேங்காக நிற்கிது. இதோ இந்த பைத்தியக்காரன் என்னன்னா, போனாடா வாடா. 1008 பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வேற. சரி, வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு, ஸோ இவனை வீட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு பண்ணுறான்னு ஒருத்தன் அவன் ஒன்றாலும் கழிட்டே இருக்கான். பைத்தியக்காரன். ஐயோ டேய் டைகர் மண்டை, போஸ்ட் கொடுடா. இதான் போஸ்ட் கொடு. எத்தனை தமிழில் வந்து உனக்கு எடுக்க வேண்டியதாக இருக்கு. சாரி கேஸ், வீட்டுக்குள்ளே போனப்புறம் இறங்கும் போது எல்லாம் கேப்பாக டிப்ஸ்லாம் எடுத்து உங்களுக்கு போடுறேன். பாய். கை கழுவிட்டு வர சொன்னாங்க. நாயை வாக்கிங் கூப்பிட்டு போனாங்க. ஸோ அதனால பின்னாடி பேக் சைடும் வந்திருக்கேன். ஸோ படிக்க ஆரம்பித்தக்கப்புறமா ஒரு சில டிப்ஸ் நான் எடுத்துகிறேன். டைம் இருக்குன்னா ஓகே பாருங்கள். வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காம டியூஷன் இன்னும் முடியலை. ஸோ இன்னும் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ வந்து மேக்ஸ், இப்போ மேக்ஸ் படித்து முடிச்சுட்டு இப்போ வந்து பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் டியூஷன் முடிஞ்சிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:19. வந்து வாஷ்ரூம் வருதுன்னு சொல்லி வந்து இது கிளிப் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபோன் கொண்டு இருக்குது. நம்ம ஆன்ட்டிக்கு தெரியும், நம்ம மேமுக்கு தெரியும். ஸோ வந்து அடுத்தது நான் அங்கேருந்து போகும்போது அந்த கிளிப்ஸ் நான் இருக்கிறேன். ஸோ தட் see you, bye. ஸோ கைஸ், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ வந்து
டியூஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ வீட்டுக்கு பின்வாசலில் நான் நிற்கிறேன். நமக்கு முன்னாடி வந்து ஏதோ நம்ம டைகர் உக்காந்துருக்கான். ஸோ வந்து டியூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து நான் வந்து வெளியே வந்து வீடியோ எடுத்துருக்கேன். ஸோ வந்து நம்ம பையன் போல் வந்து அப்படியே ஓடியே போயிட்டாங்க. கேமரா எடுத்தோன்னே பாருங்க. ரொம்ப அதிகமாக சவுண்டில் வந்துடுது. ஸோ நம்ம இப்படி இங்கேயே நின்று இருப்போம். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இந்த இடம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் சேனல் பிளான்ஸ்லாம் போட்டிருக்கேன் ஒவ்வொன்றா. ஆக்சுவலி எனக்கு ஓவராக பிளான் போட்டிருக்கேன். அதனால் வீடியோஸ் வர மாட்டேங்குது. ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ கூடிய சீக்கிரம் வரும். ரொம்ப சீக்கிரமாலே கூடிய சீக்கிரம் வரும் கேமிங் சேனல் ஏதாவது ஒரு வீடியோ. ஸோ எதை பற்றி சொல்ல போகிறோமே தெரில. கேமிங் சேனலில் ஒரு நிறைய கண்டென்ட் மைண்டில் இருக்குது. அப்புறமா தான் நம்ம வீடியோ கேம் வீடியோஸ்லாம் வர போகிறேன்னு நினைக்கிறேன். நம்ம தான் பிளான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு நடத்திருக்கேன் கைஸ். யார் வந்துருக்கேன் அதான் தெரில. ஸோ இதான் எப்படி என்ன யார் போய் பார்ப்போம். என்னாச்சு? என்னன்னே தெரில கைஸ். திடீர்னு டைகர் கத்துது. என்னென்னா சரி போய் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா அது கொட்டடிக்கிறாங்க. ஸோ கேமிங் சேனலுக்கு நிறையா பிளான் கூட இருக்குது. பட்டு என்ன மாதிரி பண்ணலான்ட்டு எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஸோ எப்படி என்ன மாதிரி பண்ணலான்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து கொஞ்சம் நான் கிளம்பிடுவேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வருவான். அங்கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புவேன். ஸோ ஒரு சில பல காரணத்தினால் தான் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதாக இருக்குது. ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்டு ஆனால் ஸோ வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோஸ் கண்டிப்பாக வந்துடும் கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்த டைம் சேனலோட வீடியோ வரும். ஆனால் வீடியோ கேம் மட்டும் வராது. அவ்வளோதான் கைஸ். வீடியோ கேம் வராது மீன்ஸ் வீடியோ கேமுக்கான ஒரு நேரம் கூடிய சீக்கிரம் ஒரு சில பல காரணத்தினா ஆண்டி சாட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் எனக்கு ஏதோ கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்துடும். ஓகேவா? கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸோ கவலைப்படாமல் இருங்க. இது வீடியோ வந்துடும். ஆனால் வீடியோ கேம் மாதிரி கிடையாது. ஓகேவா? தலைவனை பாருங்கள். ஒளிவரம் பாருங்கள். பாருங்க போட்டேண்ணா மண்டே. இது என் ஃபேவரட் பொசிஷன் கூட உட்காருவாங்க. சொன்னேன் நான் வந்தாலே வந்து தூக்கி இங்கே வச்சுருவேங்க. இவனை தூக்கி இப்படி இங்கே வச்சுருவேன். கொடுத்தாதான் அவன் வந்து வாக்கிங் கூப்பிட்டு போக ஒத்துப்பான். இல்லைன்னா ஒத்துக்க மாட்டான். ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணிட்டே இருக்கும். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஏதாவது வீடியோ கண்டிப்பாக பண்ணிடுவேன். ஆனால் வீடியோ கேம் மாதிரி கிடையாது. கேமிங் வீடியோ கிடையாது. கேமிங்கை பற்றி சொல்கிறது ரியல் ஸ்டோரியை பற்றி சொல்லியிருக்காங்க கேமிங்கை பற்றி. ஓகே அவ்வளோதான். ஸோ தடவை இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் கிளம்புமா ஏதாவது கிளிப்புன்னு கண்டிப்பாக எடுப்பேன். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? பை. இந்த வீடியோ டைட்டில் வைக்க போறீங்கன்னு கண்டிப்பாக கேட்பீங்க. ஏன்னா வித்தியாசமாக கொஞ்சமாக நம்ம வீடியோஸ் இங்கே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கிறதுனால என்ன மாதிரி டைட்டில் வைப்பீங்கன்னு கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ என்ன மாதிரி டைட்டில் வைக்க போகிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா
டெய்லி மெயின் ரொட்டீன். ஸோ டெய்லி மெயின் ரொட்டீன் லைஃப், டெய்லி ரொட்டீன் லைஃப் அந்த அதான் வீடியோட டைட்டில். ஸோ எதுக்கு அந்த வீடியோ டைட்டில் என்ன மாதிரி வைக்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த வீடியோ அந்த டைட்டில் தான் இந்த வீடியோ வந்து பேஸ் பண்ணியே இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து அந்த டைட்டிலுக்கு பொறுத்த மாதிரினா நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப் தான் நம்ம இருப்போம் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கும். ஸோ வந்து கூடிய சீக்கிரம் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி முடிச்சிடுறேன். அது மட்டும் இல்லை, ஸோ தலைவனை பாருங்கள் கொட்டை அடிக்குது, அப்புறம் ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்கறதுனால பட்டாசுலாம் வெடிச்சா பயப்படுவாங்க. யார் சார் ஸோ சொன்னல. ஸோ கூடி சீக்கிரம் தரேன் எப்படியாது, ஓகேவா? இது மாதிரி டெய்லி மீ ரொட்டீன் லைஃப் த வீடியோ. முன்னாடியே ஃபஸ்ட்லேருந்து காலேஜ் என்ன பண்ணுறோம் காமிச்சாலே போகிறோம், அதை பண்ணல. ஸோ காலேஜ் என்ன நடந்ததுன்னு ஃபஸ்ட்டுலேயே சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ பை கிளம்பும் போது எதாவது கிளிப் பண்ணி எடுக்கிறேன் கைஸ், ஓகேவா? இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கிளம்புவேன், நல்லதாக சொல்கிறேன். ஸோ அந்த டைத்துக்காக இங்கே உட்காந்துருக்கேன். அம்மா அது கிடக்குறான் அதுங்க டைகரே தேவையா அவனுக்கு இதெல்லாம்? அவனுக்கு கொட்டடி போயிடுறான், அதனால தான். ஸோ இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் இங்கே உட்காந்து கொஞ்சம் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். டிஃபெண்டு பாதுகாத்துக்கிட்டேன்னு கூட சொல்லலாம். சரி இங்கே கேமராவை கொஞ்சம் போங்க. பேசிக் கம்ப்யூட்டர் புக்கு உட்காந்து படிக்க வேண்டியதான். categories. அம்மா இந்த சேர் சரியே இல்லை, வர வர சேரை மாற்றினாக்கிட்ட சொல்லி. அம்மா என்னடா உள்ள வந்து போடுறா டே? கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் ஃபர்ஸ்ட் லெசன் படிச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் லெசன் படிச்சுருக்கோம். ஆண்டி நாளைக்கு ஏதாவது டவுட்னா வந்து கேட்குறேன் கம்ப்யூட்டரில். எனக்கு ஒரு சில டாபிக் புரியல, அதனால தான் இப்போ புரியறதுக்காக படிச்சிருக்கேன். பேசிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ஓகே எப்பெல்லாம் கேட்பாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன் கொஷின்ஸில். இதில் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நாளைக்கான இந்த பேஜ் அப்புறம் இந்த பேஜ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வணிகிட்ட இருக்குது. அப்புறமா இந்த பேஜோட முடிஞ்சது லெசன். அப்புறமா வந்து டெர்மினல் கொஸ்டின்ஸு வந்து எக்ஸாமில் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், யாருக்கு தெரியும். உட்காந்து தான் என் டெய்லி ரொட்டீனாக இருக்குப்பா, உட்காந்து டெய்லி படிக்க வேண்டியதான்ப்பா. ஃபோனை தூக்கி தூர வீசிடுவேன். என்ன தான் பண்ணுறது? சரி நான் இப்போ படித்து உட்காந்து படிப்பேன்.
computer, it means the calculate. We all are familiarly with the calculation of day-to-day life. ஸோ வந்து புக்கெல்லாம் படித்து முடிச்சிட்டேன், ஓரளவுக்கு 2 பேஜ் படிச்சிருக்கேன். ஸோ வந்து இதோட போதும். ஸோ கிளம்பும் போதே ஏதாவது கிளிப்ஸ் எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். பை. ஸோ நம்ம வந்து இப்போது இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசியிருந்ததுனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, 9 மணி ஆயிடுச்சு கொஞ்சம். ஸோ வந்து நம்ம அப்படியே போக வேண்டியதுதான். ஸோ எங்கள் நைட் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும், நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கணும். ஸோ வாங்க வீட்டுக்கு செல்லலாம். ஆல்ரெடி ஆகிடுறது பிரச்சனை அப்படியே பணம். ஓகே மூச்சு வாங்க நடக்கணும் போல. வண்டி பொறுத்து வரல. நம்ம கிராஸ் ஆனதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறாங்க. கிராஸ் ஆகி இந்த பக்கம் அந்த சைடு இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த சைட்லேருந்து இந்த பக்கம் வந்தாச்சு. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. வீட்டு தான் வந்துட்டோம். ஸோ அந்த கிரவுண்ட் கிட்ட பார்க்க நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேப்பா, கிரவுண்ட் கிட்ட நான் வந்துட்டேன். ஸோ வந்து இந்த கிரவுண்டில் தான் வந்து அன்றைக்கி போன டீம் ஒரு சம்பவம் நடந்த இடம். உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க இல்லையானு சொல்லி தெரியலை. ஸோ நீங்கள் யாரோட சொல்லி பார்க்க. ஸோ என்ன விஷயம்னு தெரியல, சும்மா சொன்னேன் அதெல்லாம். இந்த போன டைம் இந்த கிரவுண்டில் வந்து இப்போ நான் நடக்கிற இடத்துல கிட்டத்தட்ட கரெக்டாக நான் நிற்கிறேன்னா. ஸோ அங்கே நான் எங்கேயே ஒரு கார் தெரியுதான், அந்த காருக்கு இன்னொரு கார் தெரியுதா, அங்கே நின்று வந்து நான் வந்து இங்கே நின்று இந்த உருவத்தை நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். என் மறந்த பயத்தில் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன்.
ஸோ ஒரு நாள் இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். பொங்கலுக்கு இன்னைக்கு இந்த பெய் வீடியோ இன்னொரு பார்ட் 2 வரும். எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு வீடியோ கன்ஃபார்ம் வரும்னு சொல்லியிருந்தேன். ஏன் இன்னும் வரலன்னு வைங்களேன். வைங்களேன் ஒரு சில பல காரணத்தினால ஒரு சில இஷ்யூனால் அதனால் இந்த சைடு வர முடியல. ஏன்னா நிச்சயமாக வந்து ஸோ வீடியோ பிடிச்சாங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ டாட்டா பை பை, see you.